தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், திருமாவளவன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், திருமாவளவன் அறிவித்தார். நேற்றைய தினம் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். செய்தியாளர் சந்திப்பின் பொழுது திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என அறிவித்துள்ளார். என்னவென்று சொன்னால், வட மாவட்டங்களில் திமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் 7ஆம் பொருத்தம். இரண்டு கட்சிகளும் எலியும் பூனையுமாக செயல்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது 2 பிரிவாக பிரிந்துள்ளது. ஒன்று அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும், ஒன்று டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் இயங்குகிறது. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணையலாம் என்று பேசப்படுகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணையலாம் என்று பேசப்படுகிறது. துரைமுருகன் அவர்கள் டாக்டர் ராமதாஸிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திமுகவில் உள்ள வன்னியர் சமூகத்து அமைச்சர்களும் டாக்டர் ராமதாஸிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திமுக டாக்டர் ராமதாஸுக்கு 5 தொகுதிகள் வரை தரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த பிரிவும் திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி அதை ஏற்காது, உடனடியாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று அறிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸோ அல்லது டாக்டர் ராமதாஸோ திமுக கூட்டணியில் இணைந்தால் தானாகவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவோம் என்று திருமாவளவன் அறிவித்துள்ளார். ஆனால் டாக்டர் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு அழைத்து வர ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதே திருமாவளவன் தான். ஆனால் தற்பொழுது திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் எந்த பிரிவும் திமுக கூட்டணிக்கு வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று அறிவித்துள்ளார். இது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுத்துள்ளது.